அதற்கு பிறகு மலக்குமார்களினுடைய சந்திப்பு அதிகமாகிறது. அடிக்கடி மலக்குமார்கள் ஏற்கனவே வந்து கொண்டிருப்பார்கள். இப்போது இன்னும் அதிகமான எண்ணிக்கையில் மலக்குமார்கள் வர ஆரம்பித்தார்கள். ஒரு கட்டத்தில் நோயினுடைய பலு அதிகமாக ஆகி பள்ளிவாசலுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைக்க வரவில்லை. ஒரு வக்து இதுதான் முதல் நிலை. இதுவரைக்கும் பள்ளிவாசலுக்கு தொழ வைக்க வராமல் இருந்த நிலை இல்லை. நபிகள் இல்லை என்றால் யார் தொழ வைப்பது? நபிகளுடைய மெஹராபில் யார் என்று தொழுவது என்று யாரும் கற்பனை செய்து பார்த்ததும் இல்லை. யாரும் கற்பனை செய்யலை. ஏன்னா எல்லாருமே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நபியோ நபி நம்மோடு இருப்பார்கள் என்று. அவ்வப்போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சமிக்கைகளை செய்தாலும் அந்த நேரத்தில் கலங்கினாலும் நபியோடைய திருமுகத்தை பார்த்து ஆசுவாசப்பட்டு அந்த நபியோடைய ஒன்றி போய் மற்றதை மறந்து விடுகிறார்கள். நபியுடைய வஃபாத்தை மறந்து போய் நபி நம்மோடு இருப்பார்கள், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மோடு இணைந்திருப்பார்கள் என்ற நினைவிலேயே மற்றதை மறந்து போனார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கு வரல அப்படின்னு தெரிந்ததும் يزداد ثقلا أن رسول الله صلى الله عليه وسلم يزداد ثقلا أطافوا بالمسجد. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய் அதிகமாகி வீட்டில் இருக்கிறாங்க. பள்ளியை சுத்தி 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 சஹாபாக்கள் வர்றாங்க. ரசூலுல்லாஹ்க்கு என்ன ஆயிடுச்சு என்று வீட்டுக்குள்ளும் போக முடியாமல், போனா நபியை பார்க்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்குமா என்று பயந்து பள்ளியை, அதாவது வீடும் பள்ளியும் ஒன்றாக இருக்கிறது, அதை சுற்றி 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 சஹாபாக்கள் வருகிறார்கள். அப்பாஸ் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாச்சா அவங்க வர்றாங்க. வந்து சொன்னாங்க, நாயகமே தோழர்கள் எல்லாம் பள்ளி வாசலை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க. நாயகமே எதுக்கு அப்பாஸ், எதுக்கு கேட்கிறாங்க. யார சொல்லலாம், உங்களுடைய திருமுகத்தை பார்க்கறது நான் வர்றேன் என்று அவர்கள் சொன்னார்கள். அதுபோன்று சையதுனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் அவர்களிடத்தில் போய் அமர்ந்திருந்தேன். திடீரென்று என்னை பார்த்தார்கள். இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொல்கிறார்கள், என்னை பார்த்தார்கள். ஃபதமஅத் ஐனாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னை பார்த்த அப்படியே கண்ணீர் வடித்து அழுதார்கள். சொல்கிறார்கள், இப்னு மஸ்ஊத் ரசூலுல்லாஹ்வோட நெருக்கமாக இருந்தவர்கள். அவங்களோட சின்ன வயசு, இளம் வயது சஹாபி, ரசூலுல்லாஹ்வுடைய மிக நெருக்கத்தில் உள்ளவர்கள் அவர்கள். என்னை பார்த்து ரசூல் அழுதார்கள். அந்த அழுகை என்னையும் அழ வைத்தது. பின்பு அங்கு இருந்தவர்கள் எல்லாம் பார்த்து சொல்லும், ஹய்யாக்குமுல்லாஹ் ஆவாக்குமுல்லாஹ் நஸரக்குமுல்லாஹ் ஊஸீக்கும் பித்தக்வல்லாஹ் வஊஸீ பிக்குமுல்லாஹ் இன்னீ லக்கும் மின்ஹு நதீருன் முபீன் அல்லா தஅலு அலல்லாஹ் ஃபீ பிலாதிஹி வ இபாதிஹி வகத் தனல் அஸல். என்னுடைய அருமையான குடும்பத்தார்களே, நான் உங்களுக்கு வசியத்து செய்கிறேன், அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள், தக்வாவோடு நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவனாக இருக்கிறான். அல்லாஹ் உங்களை அரவணைத்துக் கொள்வான். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். ஆனால் யாரும் யாரின் மீதும் எந்த ஊரின் மீதும் அடந்தேறாதீர்கள். அடியார்கள் மீது அடந்தேறி கஷ்டப்படுத்தாதீர்கள். உறுதியாக சொல்கிறேன், என்னுடைய பிரிவு நெருங்கிவிட்டது. والمنقلب إلى الله وإلى سدرة المنتهى وإلى جنة المأوى والكأس الأولى. என்று நபிகள் தன்னுடைய மரண செய்தியை கொஞ்சம் நெருக்கமாக இதுவரை சொல்லி வந்ததை விட சற்று நெருக்கமாக சொல்ல ஆரம்பிச்சான். வீட்டில் இருந்தவர்களுக்கெல்லாம் அச்சம் வர ஆரம்பித்தார். என்ன ஆகுமோ, நபியில்லாத ஒரு உலகத்தை பார்க்கும் சக்தி நோக்கி இருக்குமா என்று சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் அவர்களுக்கு உருவானது. ஃபக்ரவு அலா அன்ஃபுஸிக்கும் வ அலா மன் தഖல ஃபீ தீனிக்கும் பஅதி மின்னி அஸ்ஸலாமு வ ரஹ்மத்துல்லாஹ். என்னுடைய அன்பான தோழர்களே, வீட்டில் இருக்கக்கூடிய அஹ்லு பைத்துகளே, உங்களுக்கும் நான் சலாம் சொல்கிறேன். யாரெல்லாம் இந்த இஸ்லாமியத்திலே வந்து பின்னால் நுழைகிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சலாம் உண்டாவதாக, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அப்போதே நமக்கு சொல்லி சலாம் சொல்லி வைத்தார்கள் கண்மணி நாயகம். இந்த யானவி வைத்து மூலமாக, மத வைத்துகளின் மூலமாக, மௌலிதின் மூலமாக
அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று ஓதுகிறோமே, இதற்கெல்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி பாருங்கள். என்னுடைய சலாமை அவர்களுக்கு நான் சொல்லுங்கள் தோழர்களே. சலாம், என்னுடைய சலாமை இப்பவே எத்தி வச்சிருங்க. எனவேதான் நம்முடைய ஆபாக்களாகிய பெருமக்கள் இந்த மௌலிதுகளின் மூலமாக, சலாம் பைத்துக்களின் மூலமாக நபிக்கு சலாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாம் புதிய சலாம் சொல்லவில்லை, அவர்கள் சொன்ன சலாம். நபியினுடைய ஒரு சலாமுக்கு நாம் 1 கோடி சலாம் சொன்னால் நிகழாகுமா? நபியினுடைய ஒரு சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்றால் அது கபூல் செய்யப்பட்டது, அது அங்கீகரிக்கப்பட்டது, அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்கு வருகை தருகிறார்கள். சாதாரண காலத்தில் வஃபாத்துக்கு பல வருஷத்துக்கு முந்தி மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய நேரம் அல்ல, நபிகள் வரக்கூடிய நேரம் என்னங்கிறது தெரியும். வர்றாங்க, இன்னும் இப்ப வர்றாங்க, கொஞ்ச நேரம் இருக்கும் இன்னொரு சஹாபி வர்றாங்க, இன்னொரு சஹாபி வர்றாங்க. அவங்க எல்லாம் ஏன் வர்றாங்கிறது தெரியுது. எல்லாருக்கும் பசி, பசியுடைய காரணத்துல வர்றாங்க. உங்களுக்கு எல்லாம் பசிக்குதா? சிலவாசம் கேட்கலாம், உங்களுக்கு எல்லாம் பசிக்குதா? எனக்கும் பசியா தான் இருக்குது என்று சொல்லிட்டு வாங்க, ஒரு வீட்டுக்கு போறேன், அங்க சாப்பாடு கிடைக்கும். சிலவாசம் உரிமையோட அழைச்சிட்டு போறாங்க. அந்த வீட்டுக்கு போறாங்க. வீட்டினுடைய கதவை, அந்த வீட்டில் இருக்க வேண்டிய சஹாபி வெளியே போயிட்டாங்க. சிலவாசம் வர தெரிஞ்சுதான் இருந்திருப்பாங்க. அவங்க கடை தெருவுக்கு போயிட்டாங்க, பஸாருக்கு ஏதோ வேலையா போயிருக்கிறாங்க. வீட்டில் அவங்களுடைய தாயார் இருக்கிறாங்க அல்லது மனைவி இருக்கிறாங்க. கதவை தட்டான், அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்றாங்க. ரசூல் வந்திருக்கிறாங்கிறது அந்த தாயாருக்கு தெரியுது. கதவுக்கு பின்னால போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க, பதில் சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது முறையும் அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்றாங்க. 2வது முறையும் பதில் சொல்லல. 3வது முறையும் ரசூல் சலாம் சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். 3வது முறையும் பதில் சொல்லல. ஸல்லல்லாஹு சரி வாங்க போகலாம் அப்படின்னு 3 முறை சலாம் சொன்னதற்கு பிறகு பதில் இல்லை என்பதால் வாங்க திரும்பி போகலாம்னு சொன்னதும் அந்த தாய் கதவை திறந்து கொண்டு யாரும் சொல்லலாம், போய்விடாதீர்கள், வாங்க வாங்க அழைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு தந்து வர்றாங்க. நான் 3 முறை சலாம் சொன்னனே. ஆமா நாயகனே, நீங்க சொன்ன 1 சலாமையும் நான் கேட்டேன். நீங்க 1 முறை அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லும் பொழுது வலைக்கும் அஸ்ஸலாம் என்று நான் பதில் சொல்லி இருந்தால் மீது 2 சலாம் எனக்கு கிடைச்சிருக்காது நாயகனே. என்ன ஆசை! உங்களுடைய துஆ, சலாம் என்பது துஆ அல்லவா? நீங்கள் அதிகமாக சலாம் சொல்ல வேண்டும், எனக்கு அது கிடைத்துக் கொண்டே இருக்க வேண்டும், எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும். அது கபூல் செய்யப்பட்ட ஒன்றல்லவா நாயகனே? எனவேதான் அந்த சலாம் எனக்கு அதிகமாக கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே கதவுக்கு பின்னால் ஒளிந்திருந்த அந்த இனிமையான அந்த சலாமை நான் கேட்டுக் கொண்டிருந்தேன். கபூல் செய்யப்பட்ட வார்த்தை அல்லவா? இதற்கு மேலும் நீங்கள் சொல்வீர்கள் என்றுதான் 3வது சலாமுக்கும் நான் பதில் சொல்லாமல் இருந்தேன். ஆனால் நீங்கள் திரும்பி போவதையும் எனக்கு தாங்க முடியாமல் அழைக்கிறேன் என்று சொன்னார். நபியினுடைய சலாம் எவ்வளவு பெரிய வலிமையானது என்பதை தெரிந்து கொள்வதற்கு இந்த ஒரு சான்றை நான் வைத்திருக்கிறேன். அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட அன்னலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு 1 முறை சலாம் சொல்வார்களே, ஆனால் அவர்களுக்காக 1 முறை அல்ல, 1 லட்சம் அல்ல, 1 கோடி முறை சலாம் சொன்னாலும் நிகழாகுமா? எனவேதான் ஸலாமு அலைக்கும் என்றே நாம் மௌலிதுகளை ஆரம்பிக்கிறோம். திரும்ப திரும்ப அந்த சலாமை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கோடி சலாம்கள் சொன்னாலும் அது நிகழில்லை. ஆனால் அதற்கான சவாபை அல்லாஹ் நமக்கு தந்து கொண்டே இருப்பான். சங்கைக்குரிய பெருமக்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய சலாமை என்னுடைய உம்மத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதருக்கும் சொல்லுங்கள். ஃபக்ரஉ மின்னி ஸலாம், என்னிலிருந்து வரக்கூடிய சலாமை எல்லோருக்கும் நீங்கள் ஏற்றி வையுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போதே அறிவித்திருக்கிறார்கள். எனவே அதை நினைவு கூர்ந்து இந்த புனிதமான இடத்திலிருந்து ஒரு பதிலை நாம் சொல்வோமாக. வலைக்கும் அஸ்ஸலாம் யா ரசூலல்லாஹ். ரப்பல் ஆலமீன் இந்த சலாமை உங்களுக்கு முழுமையாக எத்தி வைத்திருப்பான். நாங்கள் சலாம் சொல்வது உங்களுக்கு தெரியும் என்ற உணர்வோடு நாங்கள் பதில் சொல்லுகிறோம். அல்லாஹ் அதை கபூல் செய்வானாக. இந்த நிலையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழமையாக பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பாங்கு சொல்வார்கள். பாங்கு சொல்லி முடிந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சற்று நேரத்தில் பாங்கு சொன்னதற்கு பிறகு வீட்டிலிருந்து வெளியே வருவான். அப்படி வரலன்னா வீட்டு வரைக்கும் வாசல்ல போய் நின்று அது வீட்டுக்குள்ள போய் கூப்பிடுவான். ஐமே இகாமத்து சொல்லவா, தொழுகைக்கு சுண்ணத்தை வீட்டில் தொழுது வருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுண்ணத்துக்களை வீட்டில் தொழுகிறது ஏற்றங்கள் இருக்கு. சுண்ணத்துக்களை வீடுகளில் தொழுகிறது